சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் எல்லாருக்கும் வணக்கம். இன்ட்ராடே ஸ்டாக் எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்ற இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ யூடியூப்பில் இதுவரைக்கும் யாரும் சொல்லித்தராத ஒரு ஸ்ட்ராட்டஜியை ரொம்ப எளிமையாகவும் அதே சேம் டைம் பார்க்கும்போது வின்னிங் அக்யூரசி அதிகமாக இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜியாகவும் இந்த பதிவு இருக்க போகுது. இந்த வீடியோ பார்த்து முடிக்கும்போது இன்ட்ராடே இவ்வளோ நாளாக ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஸோ இந்த வீடியோ பார்த்து முடிக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ஒர்த்தான ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இது இருக்கும். அதே சேம் டைம் ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் இது ஒன்று. ஸோ பார்ட் 2வும் வரும். அந்த பார்ட் 2வில் இந்த ஸ்ட்ராட்டஜியை இன்னும் அட்வான்ஸ் லெவலில் பல நுணுக்கங்களையும் நம்ம அதில் ஆராய்ச்சிருப்போம். ஸோ அதை நம்ம நெக்ஸ்ட்டு பார்ட் 2வில் பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ வீடியோக்குள்ளே போவோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஸோ இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் இல்லை. உங்களோட ஓன் அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பார்க்கும்போது 13 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி. ஃபஸ்ட்டு நீங்கள் 13 மினிட்ஸில் ஒவ்வொரு சார்ட்டையும் நீங்கள் 13 மினிட்ஸ் நான் சார்ட்டு எடுத்திருக்கேன். ஸோ ஐடிசியை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக நல்ல ஃபால். ஓகே, ஸோ இப்போது இந்த சேனலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே புரியும். ஸோ இந்த 13 மினிட்ஸில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு ஃபாலிங் வெஜ்ஜுன்னு சொல்லுவோம். இந்த ஃபாலிங் வெஜ் சேனல் இருக்குது. ஸோ இதில் நம்ம எங்கே என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் 13 மினிட்ஸில் நீங்கள் ட்ராப் பண்ணி வச்சுக்கிட்டு, ஸோ இதை நீங்கள் பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா 15 மினிட்ஸ் சார்ட்டில் வச்சு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும். இல்லை கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் 5 மினிட்ஸில் நீங்கள் என்ன பண்ணலாம்? எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு நம்ம 5 மினிட்ஸில் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஒரு நிமிஷம். ஓகே, இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்ட்ராட்டஜியாகவும் இருக்கும். அதே சேம் டைம் ரொம்பவே எப்படி சொல்கிறது, எளிமையாகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸில் நம்ம ட்ராப் பண்ணி வச்சுக்கிட்டு அதை என்ன பண்ணலாம்? 5 மினிட்ஸில் நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்கன்னா 5 மினிட்ஸில் அந்த சேனலை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு 13 மினிட்ஸில் வச்சுருந்தேன். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா 5 மினிட்ஸில் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை 5 மினிட்ஸ்லேயே நீங்கள் அதை கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே பெரிய லெவலில் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாமல் இருக்குது. ஸோ ஓகே, ஸோ இப்போது இந்த சேனலுக்குள்ளே தான் நம்மளோட ட்ரேடு என்ன பண்ண போகிறோம்? ஸோ எடுக்க போகிறோம். ஸோ ஒரு மார்க்கெட்டில் முத நாள்லேயே நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த சேனல்லாம் நம்ம ட்ராப் பண்ணி வச்சுக்கிற போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே பாருங்கள், நமக்கு இந்த சேனல் எப்படி கிடைக்கும்? உடனே கிடச்சிடாது. இதில் ஒரு ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த 2 ஜோனும் இங்கே பாருங்கள். ஸோ இந்த டச்சிலையும் இங்கேயும் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஃபஸ்ட்டு ஒரு ட்ரெண்ட் லைனை ட்ராப் பண்ணணும்னா 2 பாயிண்ட் வேணும். ஸோ அந்த 2 பாயிண்ட் கிடைக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் இல்லையா? அந்த 2 பாயிண்ட் அதாவது டவுன் சைட்லேயும் சரி அப் சைட்லேயும் சரி, அந்த 2 பாயிண்ட் கிடைச்சதுக்கப்புறம் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்? ஒரு சேனலையே ட்ராப் பண்ண முடியும். ட்ராப் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ண முடியும்? அதில் ட்ரேட் பண்ண முடியும். அப்படி 2 ஃபஸ்ட்டு நம்ம இங்கே பார்த்துருக்கோம் இல்லையா? இங்கே பாருங்கள், நான் கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன். நம்ம ட்ரேடு இங்கே எங்கே எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பாயிண்ட்ஸில் எடுத்துருக்கலாம். ஸோ 13ஆம் தேதி இங்கே பார்த்தீங்களா? ஸோ நம்ம 15 மினிட்ஸில் 13 மினிட்ஸ்லேருந்து 5 மினிட்ஸில் கன்வெர்ட் பண்ணதுனால கொஞ்சம் இந்த சேனல் மாறி இருக்கும். ஸோ அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறலாம். ஓகே, இப்போ கரெக்டாக பார்க்கும்போது ஸோ இந்த சேனலில் நம்ம எங்கே ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே பாருங்கள்,
இதை வந்து நான் 15 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணுறேன். ஏன்னா இது உங்களுக்கு கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும். ஸோ 15 மினிட்ஸ் அப்படின்றப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் என்ன ஆகும், ஈஸியாக இருக்கும். ஸோ இதை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது நம்ம 15 மினிட்ஸில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் 5 மினிட்ஸில் நீங்கள் வந்து அதை அப்படியே மாற்றிக்கிடலாம். ஓகே, இப்போ ரொம்ப கிளியராக நமக்கு ஒரு சேனல் வந்து உங்களுக்கு வியூ ஆகும். ஸோ இதில் இந்த 2 பாயிண்ட்லேருந்து தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ட்ராப் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஓகே, இதில் ட்ரேட் வந்து நம்ம எங்கே எடுக்க போகிறோம்? ஸோ எங்கே எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா இந்த ஜோனில். ஸோ இந்த ஜோனில் வந்து எப்போ ஒரு பேரிஷ் கேண்டில் இங்கே பிரிண்ட் ஆகுதோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஸோ என்ட்ரி வந்து நம்ம செல் எடுக்கணும். அதே சேம் டைம் இங்கே இந்த சேனலை எப்போ ஹிட் பண்ணுதோ இங்கேருந்து என்ன ஆகும், மேலே புல் பேக் ஆகிருக்கும். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணணும், பை பண்ணணும். ஸோ இதே மாதிரி தான் இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தடவையும் இதோட டாப்பில் ஹிட் பண்ணும்போது செல் சைடு போகணும். நெக்ஸ்ட்டு இந்த பாட்டமை எப்போ ஹிட் பண்ணுதோ அப்போ பை சைடு போகணும். ஸோ இப்படி தான் இந்த சேனல் வந்து உங்களுக்கு நம்ம என்ட்ரி எடுக்கணும். ஓகே, ஸோ இது எப்படி ஒர்க் ஆகிருக்கு அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாமா? ஓகே, இங்கே பாருங்கள். கரெக்டாக 13ஆம் தேதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த க்ரீன் கேண்டில், எஸ் ஆமாம், இங்கே பாருங்கள், நான் கரெக்டாக கர்சரை வைக்கிறேன். இது 13ஆம் தேதி. ஸோ இந்த பேரிஷ் கேண்டில் வந்து 12ஆம் தேதி. ஸோ 13ஆம் தேதி ஒரு புல்லிஷ் கேண்டில் இங்கே பிரிண்ட் ஆகிருந்தாலும் கூட உங்களுக்கு பாருங்கள் அதுக்கப்புறம் என்ன இருக்குது. ஸோ இந்த ஜோன் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் பார்க்கும்போது பேரிஷ் கேண்டில். ஸோ அதுக்கப்புறம் ஒரு ரீடெஸ்ட்டை இங்கே கொடுத்துருக்கு பாருங்கள். ஸோ இந்த சேனலை ஹிட் பண்ணியிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு கேண்டிலே புல்லிஷாகவே இருந்தாலும் கூட நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தைரியமாக நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஜோனில் செல் அடிக்கலாம். பட் இன்னொரு விஷயம் ரொம்ப முக்கியம், இதில் கன்ஃபர்மேஷன் கேண்டில் நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ கன்ஃபர்மேஷன் கேண்டில் பார்த்துக்கிட்டு தான் நம்ம என்ன பண்ணணும், ஸோ ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இதில் வந்து கன்ஃபர்மேஷன் கேண்டில் நம்ம எங்கே பார்க்கணும் அப்படின்னு கேட்கும்போது இந்த செகண்ட் கேண்டிலில் நமக்கு புரிஞ்சிடும். ஸோ உங்களுக்கு டவுன் சைடில் வந்திருக்கு ஒருவேளை. ஸோ இதுலேயும் நமக்கு வந்து கான்ஃபிடென்ஸ் இல்லை அப்படின்னா இந்த கேண்டிலில் மேலே போயிட்டு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு உங்களுக்கு என்ன இருக்குது, பேரிஷ் கேண்டில் கன்ஃபார்மும் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஜோனில் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கணும், செல் சைடு போயிருந்தாலும் கூட, செல் என்ட்ரி எடுத்திருந்தாலும் கூட அது நெக்ஸ்ட் எங்கே வந்து முடிச்சிருக்கு பார்த்தீங்களா, இந்த பாட்டமில் வந்து என்ன இருக்குது, ஹிட் பண்ணியிருக்கு. ஸோ இங்கே நம்ம டார்கெட்டாக வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன இருக்குன்னு பாருங்கள், இங்கே இந்த சேனலை ஹிட் பண்ணதுக்கப்புறம் அகைன் மறுபடியும் எங்கே போயிருக்கு, ஸோ அப் சைடில் தான் போயிருக்கு. ஸோ இந்த சேனலை நோக்கி போயிருக்கு. ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். உங்களுக்கு இந்த ஒரே பர்டிகுலர் ஒன் டேலையே நம்ம 2 ட்ரேடை எடுத்துருக்க முடியும். ஸோ 2 ட்ரேடுமே என்ன இருக்குது, உங்களுக்கு நமக்கு ப்ராஃபிட்டை தான் கொடுத்துருக்கும். ஓகே, அதே சேம் டைம் நம்ம ஸ்டாப் லாஸ் ஃபஸ்ட்டு என்ட்ரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது பார்க்கும்போது ஸ்டாப் லாஸ். இந்த ஸ்டாப் லாஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எங்கே வைக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துருக்கிறது 15 மினிட்ஸ் சார்ட்டு. ஸோ இந்த 15 மினிட்ஸில் இங்கே பாருங்கள், இதுக்கு மேலே நம்ம தாராளமாக இங்கே ரெசிஸ்டன்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இது ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இருக்க ஹைன்னு பார்த்தா எதுவுமே கிடையாது, இதுதான். ஸோ கொஞ்சம் சில பாயிண்ட்ஸ் மட்டும் கரெக்டான பாயிண்ட்டுன்னு பார்க்கும்போது 339.50 வரும்போது நம்ம என்ன பண்ணலாம், 340 ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து 340 நம்ம வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தோம்னா, ஸோ இதோட டார்கெட் உங்களுக்கு பார்த்தீங்களா, ஸோ இந்த ஜோனில் டார்கெட்டை எக்ஸாக்டாக உங்களுக்கு ஹிட் பண்ணியிருக்கும். அதே சேம் டைம் இங்கே நம்ம ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸில் புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு டவுன் சைடில் பார்த்தீங்களா. ஸோ இந்த புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், இங்கே என்ட்ரி எடுத்துருக்கலாம். ஸோ எடுத்திருந்தால் நம்ம கடைசியாக எங்கே வரைக்கும் போயிருக்கு, பட் இந்த சேனலை ஹிட் பண்ணல. ஸோ இருந்தாலும் நம்ம என்ன பண்ணியிருக்கலாம், நம்மளால் ஒரு ப்ராஃபிட்டை மேக் பண்ண முடியும். ஓகே,
இது வரைக்கும் போயிருக்கு. பட் டார்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இங்கே தானே வச்சுருந்துருப்போம். இந்த சேனலை ஹிட் பண்ணணும். அப்படி ஹிட் பண்ணால் தான் நம்ம டார்கெட்டை வச்சுருந்துருக்க முடியும். ஸோ இதுக்கு சம்டைம்ஸ் வந்து நம்ம இன்ட்ராடேயை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கும். இதை நம்ம வந்து கரெக்டாக என்ன பண்ணணும், ஐடென்டிஃபை பண்ணணும். அப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா இந்த மைனர் ட்ரெண்ட் லைனை நீங்கள் ட்ராப் பண்ணிக்கணும். ஸோ இப்படி ட்ராப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த சேனலை உடச்சி கீழே போகும்போது நமக்கு என்ன புரியும், நெக்ஸ்ட்டு வந்து கீழே ஃபாலோ ஆக போகுதுன்றது நமக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரியான சேனலையும் நீங்கள் ட்ராப் பண்ணிக்கோங்க. ஸோ அப் சைடாக இருக்கட்டும், டவுன் சைடாக இருக்கட்டும், ஒரு வேளை டார்கெட்டை ஹிட் பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே போகிற மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகும்போதே நம்ம என்ன பண்ணணும், ப்ராஃபிட்டை புக் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் டே என்னாச்சு அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஒரு கேப் அப். ஸோ இந்த கேப் அப் ஆனதுனால தான் உங்களுக்கு பேரிஷ் கேண்டில் அங்கே இருக்குது. ஸோ இது ஒரு பெரிய இஷ்யூ இல்லை. ஸோ இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த சேனலை அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னு சொல்லணும்னா கரெக்டாக துல்லியமாக மேலே போகாது. இதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த விக் இருக்கு இல்லையா, ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ஜோனில் இந்த விக் பாடியில் வச்சுருந்தோம் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல பாடியில் தான் நம்ம என்ன பண்ணியிருந்தோம், இந்த சேனலை வந்து ட்ராப் பண்ணியிருந்தோம். இப்போ இந்த விக்கில் வச்சுருக்கோம். ஸோ கொஞ்சம் வேரியேஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் மாறும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரெண்ட் லைனை அட்ஜஸ்ட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் டே என்ன பண்ணணும், ஸோ அதாவது டார்கெட் நெக்ஸ்ட் டே வந்து பார்க்கும்போது ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிருக்கு. 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து உங்களுக்கு பேரிஷில் இருக்கும்போதே நம்மளால் கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ பிகினிங்கில் இது மேலே இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ளே வரும். ஆனால் ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் இதையும் அட்ஜஸ்ட் பண்ணலாமா, அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு மேலே வந்து இங்கே பாருங்களேன், ஓகே. ஸோ இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் மேலே அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனாலும் என்னை பொறுத்த வரைக்கும் இது உங்களுக்கு ஃபஸ்ட்டு ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு ஐடென்டிஃபை ஆகாது. பட் தொடர்ந்து இந்த ஒரே சேனல்லையே நம்ம வந்து தொடர்ந்து என்ன பண்ண போகிறோம், தொடர்ந்து ட்ரேட் எடுக்கும்போது இதில் இருக்க இந்த மாதிரியான எல்லா விஷயத்தையும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதாவது ப்ரூஸ்லி வந்து ஒரு சொல்லியிருப்பார், என்ன சொல்லியிருப்பார்னா, நிறையா கலையை கற்றுக்கிட்டவங்களை பார்க்கும்போது எனக்கு பயம் கிடையாது. நிறைய கலைன்றதை விட நிறையா ஸ்டெப்ஸை கற்றுக்கிட்டவங்கள பார்க்கும்போது எனக்கு பயம் கிடையாது. ஆனால் ஒரே கலையை பல தடவை பல வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணவனை பார்த்தா எனக்கு கொஞ்சம் பயம்னு. ஸோ அதே மாதிரி அது என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கும்போது அதில் அவங்க வெல் நவுனாக இருப்பாங்க. ஸோ ரொம்ப வெல் நவுனாக இருக்கும்போது அதில் இருக்க நாலேஜ் அதிகமாகும். அதே மாதிரி தான் இந்த பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் இதில் தொடர்ந்து நம்ம ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இந்த பேட்டர்னுக்குள்ளே இருக்கிற ப்ளஸ் ஆர் மைனஸ் இதில் எப்படி நம்ம ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணணும் எப்படி அப்படின்ற மொத்த டீட்டெயிலும் நமக்கு தொடர்ந்து கிடைக்கும். இது வந்து இந்த ஒரே பதிவோடு போக போகிறது கிடையாது. ஏன்னா நம்ம நெக்ஸ்ட் பார்ட் 2 அட்வான்ஸ் லெவலில் இருக்க போது அதுக்கப்புறம் டெய்லி நம்ம ஒரு சார்ட்டை வந்து ஒரு ஸ்டாக்கை வந்து ஒவ்வொரு நாளும், ஸோ நாளைக்கு எப்படி நம்ம ட்ரேட் பண்ணணும் அப்படின்றத ஒரு ஸ்டாக் எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆன்சர்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்படி பண்ணும்போது தொடர்ந்து பண்ணும்போது நம்ம ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த ஒரே பேட்டர்ன் தெரிஞ்சாவே போதும். ஓகே, இப்போது நம்ம இங்கே வருவோம். ஸோ இப்போ இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இங்கே நம்ம ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஓகே, இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் நம்ம தெரியலை அப்படின்னாலும் கூட ஃபஸ்ட்டு கேண்டிலே ஐடென்டிஃபை பண்ணிட முடியும் என்னை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் அப்படி நம்ம ட்ரேட் எடுத்திருந்தோம் அப்படின்னா பார்த்தீங்களா இங்கே டார்கெட்டை எங்கே வந்திருக்குன்னு. ஸோ எக்ஸாக்டாக டார்கெட்டை ஹிட் பண்ணியிருக்கு. ஓகே, இந்த ஜோனில் இன்னொரு விஷயத்தையும் தெரியணும். நம்ம கிட்டத்தட்ட இது வந்து ஆமாம், ஸோ இங்கே வரைக்கும் முடிஞ்சிருக்கு. தொடர்ந்து இதில் வந்து நெக்ஸ்ட் பையிங் சைடு வந்து நம்ம போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஜோனில் வந்து பையிங்க்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னாலும் டைமையும் நம்ம பார்க்கணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கிளியர் கட்டாக என்ன இருக்குது, ஸோ டார்கெட்டை ஹிட் பண்ணியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன ஆகும், நெக்ஸ்ட் என்ன ஆயிருக்கு அப்படின்னு நெக்ஸ்ட் டே பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த சேனலை நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இங்கே சேஞ்ச் பண்ணணும். உங்களுக்கு இந்த ஃபாலிங் ஒவ்வொரு நாளும் சின்ன சின்ன ஸ்மால் சேஞ்சஸை வந்து இந்த சேனலில் நீங்கள் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா நமக்கு ட்ரேடு ஒவ்வொரு நாளும் கிடைக்கும். இங்கே பாருங்கள் நெக்ஸ்ட் டே என்ன இருக்குன்னு. நெக்ஸ்ட் டே ஃபஸ்ட்டு கேண்டில் நம்ம கவனிச்சிங்கன்னா தெரியும், ஒரு லாங் ரிஜெக்ஷன்
ஸோ கீழே இறங்குன இந்த கேண்டில் நல்லா க்ளோஸ்டாக வைக்கிறேன். அதாவது இந்த 19ஆம் தேதி என்ன இருக்குன்னு பாருங்கள். இது வரைக்கும் இந்த சேனலை உடச்சி கீழே வந்திருந்தாலும் கூட ஒரு நல்ல ரெக்கவர். ஸோ இது என்ன இண்டிகேட் பண்ணுது? ஸோ உள்ள கீழே கொண்டு போன செல்லஸை டாமினேட் பண்ணி பையர்ஸ் வந்து உள்ளே மேலே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் மேலே போக போகுது அப்படின்றது நமக்கு இண்டிகேட் பண்ணுது இல்லையா? ஓகே. ஸோ இப்போ நம்ம ஒரு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் 5 மினிட்ஸில் ரொம்பவே கொஞ்சம் சில கன்ஃபியூஷன்லாம் இருக்கும். பட் 15 மினிட்ஸில் ரொம்ப கிளியராக இருக்கும். ஸோ நம்ம ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் 15 மினிட்ஸில். ஓகே, இங்கே டார்கெட்டை ஹிட் பண்ணியிருக்கா. 19ஆம் தேதியும் டார்கெட்டை ஹிட் பண்ணியிருக்கு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு 20th. இந்த 20th இங்கே என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ இதை இப்போ என்ன பண்ணலாம்? இந்த சேனலை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறலாமா? அட்ஜஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனாலும் இங்கே ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ண முடியுமான்றதை நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய தேவை இல்லை. அப்படி தேவை அப்படின்னாலும் கூட என்ன பண்ணலாம்? ஸோ இந்த விக்கு வரைக்கும் கூட லேசாக நம்ம என்ன பண்ண முடியும்? அட்ஜஸ்ட் பண்ணலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் தேவையில்லை, பாடியிலே வச்சுக்கிடலாம். ஓகே, இந்த ஜோனில் ஃபஸ்ட்டு கேண்டில் நம்ம பார்க்கும்போது ட்ரேட் எடுக்க முடியாது. ஏன்னா இது மேலே போகிறதுக்கான ஒரு இண்டிகேட் பண்ணுது. பட் அந்த ஃபஸ்ட்டு கேண்டிலை விட்டுட்டு வெயிட் பண்ணலாம். இல்லை அன்னைக்கு வந்து இந்த ட்ரேடை தவிர்க்கலாம். ஒன்று இல்லை, இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை இங்கே நம்ம கவனிச்சிருக்க முடியும். ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கேண்டில் பேரிஷாக இருந்திருக்கு. எந்த ஜோனும் உங்களுக்கு புரியுதா? இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. இதோ இங்கே பாருங்கள். ஸோ இந்த புல்லிஷ் கேண்டில் பார்க்கும்போது நம்மளால் இங்கே ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. இது ஏன் இந்த ஜோனில் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது அப்படின்றப்போ இங்கே பையர்ஸ் இருக்காங்க. ஸோ இன்னொரு முக்கியமான இம்பார்ட்டன்ட், நீங்கள் வந்து கேண்டிலை ரீட் பண்ண தெரியணும். ஸோ அதையும் கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த பேட்டர்னில் நம்ம இன்ட்ராடே பண்ணுறது. ஓகே, ஸோ இந்த ஜோன் இந்த 2 கேண்டிலையுமே நம்மளால் ட்ரேடு எடுக்க முடியாது. பட் இந்த 3வது கேண்டில் பாருங்கள். 3வது கேண்டிலில் நம்ம என்ட்ரி எடுத்திருந்துருக்கலாம். ஸோ இங்கே எடுத்திருந்து ஸ்டாப் லாஸ் இதுக்கு மேலே உங்களுக்கு நான் இங்கேயும் என்ன பண்ணுறேன், ஒரு ஹரிசாண்டல் லைனை, ரெட் கலர் லைனை நான் ட்ரா பண்ணுறேன். ஓகே, இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி அதோட விக் எங்கே இருக்குது அப்படின்றத நம்ம இப்போது பார்க்கலாம். இதோட ஹை. ஸோ இந்த டோட்டலாக பார்க்கும்போது இதுதான் ஹை. ஸோ 334.70 நம்ம என்ன பண்ணலாம்? 345 ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் எங்கே வரைக்கும் போகுது பார்த்தீங்களா? கிளியர் கட்டாக நெக்ஸ்ட் என்ன ஆகுது? ஸோ இந்த சேனலை நம்ம என்ன பண்ணணும்? அப்போது எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸாக்டாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்களா? டார்கெட்டை ஹிட் பண்ணியிருக்கு. ஸோ எவ்வளவு ஈஸியாக நம்ம ட்ரேட் எடுக்க முடியும் அப்படின்றத உங்களுக்கு கண்கூடாக நான் உங்களுக்கு ஐடிசியில் காமிச்சிருக்கேன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை வந்து நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்றதையும் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். ஸோ ரொம்ப கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம நெக்ஸ்ட்டு ஆக்சிஸ் பேங்க் அப்படின்ற அந்த ஸ்டாக்கை நம்ம இப்போது எடுத்து அதில் மண்டே நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றதையும் இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட், இப்போது ஆக்சிஸ் பேங்க்கோட சார்ட்டை நான் 30 மினிட்ஸ் சார்ட் எடுத்திருக்கேன். ஸோ இந்த 30 மினிட்ஸ் சார்ட்டை இதுக்கு முன்னாடியும் நம்ம ஐடிசி ஆன்சர்ஸ் பண்ண மாதிரியே இங்கேயும் அதே பேட்டர்ன் தான். ஸோ என்ன இப்போது கரண்ட்டாக வந்து நம்ம இதை வந்து நம்ம ஆன்சர்ஸ் பண்ண வேண்டாம். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா ஆல்ரெடி ஆன்சர்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போது மண்டே வந்து நம்ம இதில் ட்ரேட் வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை என்ன ரீசன்னால் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு எக்ஸாக்டாக எல்லா நாளுமே எக்ஸாக்டாக இந்த சப்போர்ட்டுக்கிட்ட இருக்காது. சம்டைம்ஸ் என்னாகும் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி முடிஞ்சது வந்து இந்த சப்போர்ட்லேருந்து ஒரு ரெக்கவர் கொடுத்துட்டு உங்களுக்கு எதுன்னு புரியும். ஒரு நிமிஷம் இங்கே பாருங்கள். ஸோ முடிஞ்சது இந்த ஜோனில் முடிஞ்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கேப் அப்போ ஒருவேளை இங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த ஜோனில் தான் நமக்கு என்ன பண்ணணும்? ஸோ ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா இந்த ஜோனில் தான் நிறையா பையர்ஸ் உள்ளே வருவாங்க. ஸோ இந்த ஜோனில் வந்து என்ன பண்ணுவாங்க? உங்களுக்கு செல்லர்ஸும்
வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இங்கே செல்லர்ஸ் இருக்கிறதுனால என்ன ஆகலாம், இங்கே வரைக்கும் வரலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே நம்ம ஆல்ரெடி ஐடிசியில் எக்ஸாம்பிளுக்கு பார்த்துருக்கோம், இந்த ஜோனுக்கு வரும்போது தான் பை. உங்களுக்கு இங்கேருந்து அப்போ தான் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரெண்ட் லைனை ஹிட் பண்ண உடனே நம்ம பை சைடு போயிடக்கூடாது. ஸோ கன்ஃபர்மேஷன் கேண்டில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இதை நம்ம 15 மினிட்ஸை நான் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் 15 மினிட்ஸில் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு இதில் உங்களுக்கு வெல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா 5 மினிட்ஸுக்கு நம்ம கன்வெர்ட் ஆகிக்கிறலாம். ஓகே, ஸோ இப்போது கரண்ட்டாக நம்ம உங்களுக்கு இப்போ காட்டுறேன். ஆக்சிஸ் பேங்கை பொறுத்த வரைக்கும் இந்த சேனலை வந்து நான் தான் சொன்னேன் இல்லையா, 30 மினிட்ஸுக்கும் 5 மினிட்ஸுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே பெரிய வித்தியாசம் கிடையாது. சேனல் வந்து ரொம்ப கிளியராகவே இருக்குது. ஸோ நீங்கள் 13 மினிட்ஸ்லேருந்து 15 மினிட்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணும்போது ஒரு பெரிய வித்தியாசம் இருக்காது. பட் 5 மினிட்ஸுக்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த சேனலில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்றதையும் செக் பண்ணிக்கிறணும். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட் இது. ஸோ இது கரெக்டாக தான் இருக்குது. ஓகே, ஸோ இப்போது நான் சொன்ன மாதிரியே இந்த ஜோன் வந்தால் மட்டும்தான் இதில் நீங்கள் உறுதியாக இருக்கணும். இந்த சேனலை ஹிட் பண்ணிவிட்டு கன்ஃபர்மேஷன் கேண்டில் நம்ம பார்த்தா மட்டும்தான், கன்ஃபர்மேஷன் கேண்டில் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த சேனலில் வந்ததுக்கப்புறம் ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸை போட்டுறணும். அப்படி போட்டதுக்கப்புறம் தான் இந்த ஸ்டாக் வந்து நெக்ஸ்ட்டு எங்கே மூவ் ஆகுது அப்படின்றத ட்ரேடை பொறுத்து இன்ட்ராடே ட்ரேடை பொறுத்த வரைக்கும் 1:2 ஃபஸ்ட்டு டார்கெட் வைங்க. நீங்கள் ஸ்டாப் லாஸ் எந்த அளவுக்கு வைக்கிறீங்களோ ஸோ அதை விட இன்னொரு மடங்கு டார்கெட்டை வச்சு ஃபஸ்ட்டு உங்களுக்கு ட்ரேடை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணி பழகுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஸோ நீங்கள் இப்படியும் பண்ணலாம். ஸோ ஆக்சிஸ் பேங்கை பொறுத்த வரைக்கும் ஐடிசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஷார்ட்டாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு அந்த ரைசிங் அதாவது ஃபாலிங் வெஜ்ஜோட சேனல், பட் இங்கே பார்க்கும்போது ரொம்ப லென்த்தியாக இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணலாம்னா இதுக்கு இடையிலேயே கூட மேலே டார்கெட்டை போய் ஹிட் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு அந்த டேயோட ட்ரேடிங் செஷன் முடிஞ்சிடும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண முடியாது. ஸோ அந்த ரீசனாலையும் நம்ம என்ன பண்ணலாம், ஸோ நமக்கான ட்ரேட் 1:2 1:3 அந்த மாதிரி நம்ம டார்கெட்டை வச்சுக்கலாம். ஓகே, மண்டே பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த ஜோன் வந்தால் மட்டும்தான் நமக்கு ட்ரேடுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த 13 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்ட் 2ல் இது உங்களுக்கு இன்னும் அட்வான்ஸ் லெவலில் இதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் தான் நான் ரெகுலராக வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஒன் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜி. இது ஒன்று மட்டும்தான் நான் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவு பற்றிய கருத்துக்களை நான் உங்கள் காமெண்ட் பாக்ஸில் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.